மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்கிறேன். தான் வாழக்கூடிய மண் சார்ந்த படைப்புகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய மீண்டும் ஒரு அற்புத நபரைத்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். இன்று நம்மோடு அரங்கத்தில் இருப்பவர் திருமிகு பெர்லின் அவர்கள். கோட்டாறு மறை மாவட்டம், குளச்சல் வட்டம், குறும்பனை பங்கை சேர்ந்தவர் திருமிகு பெர்லின் அவர்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ படிப்பு முடித்து ஆயில் காப்பீட்டு முகவராக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிறைவான ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறார். ஆனால் ஒரு குடும்ப தலைவராக மட்டுமல்லாமல் பல்வேறு மக்கள் இயக்கங்களில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களில் பங்கெடுத்து முன்னிற்பவராக இருக்கிறார். குறிப்பாக நெய்தல் நில மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களுக்காக முன்னிற்கிறார். கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாகிய நெய்தல் நில மக்கள், இவருடைய எழுத்துக்களும் இந்த மக்களை சார்ந்து இந்த மண் சார்ந்த படைப்புகளாகவே இருக்கின்றன. நம் வாழ்வு, விடியலை நோக்கி, நெய்தல் கணியம், தென் ஒலி, கடலோரம், கடற்கரை, புதிய தென்றல், கரவொலி, செம்மலர், தீக்கதிர், இன்னும் ஜூனியர் விகடன் போன்ற பல்வேறு பத்திரிகைகளில் இன்னும் இவர் கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார். இவருடைய கட்டுரைகள் தொகுத்து பல நூல்களாகவும் வந்திருக்கின்றன. ஏறக்குறைய 45 புத்தகங்களுக்கு சொந்தக்காரரான இவர் நமது மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு புதிய வரவாக இருக்கிறார். தனுஷ்கோடி ராமசாமி சிறுகதை விருது, பெரியார் காமராசர் இலக்கிய விருது, மாண்புமிகு லூர்தம்மாள் சைமன் இலக்கிய விருது, கன்னியாகுமரி மாவட்ட அன்னை ஆதா விருது, கோமகன் விருது, சிக்னிஸ் இந்தியா அமைப்பின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, கத்தோலிக்க கிறிஸ்தவ கலை இலக்கிய மன்றத்தின் இலக்கிய செல்வர் விருது என இவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளின் பட்டியலும் நீண்டு கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது மேலும் ஒரு பணியாக செயற்கை உரங்கள் கலக்காத ஆரோக்கியமான இயற்கை உணவை தனது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற மனநிலையோடு வனம் எனும் அமைப்பை ஏற்படுத்தி இயற்கை உணவை பெற்று வழங்கக்கூடிய ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கிறார். தான் வாழுகின்ற சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள பொறுப்புள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறும்பனை சி பெர்லின் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் குறும்பனை சி பெர்லின் அவர்களும் அவரோடு இணைந்து அருட்தந்தை ஸ்டீஃபன் மற்றும் இன்னும் ஒரு சிலர் இணைந்து தொகுப்பாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஏழ் குறும்பனை நாடும் இஞ்ஞாசியாரும். இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் சேலாலி பதிப்பகத்தார். ஏறக்குறைய 25 கட்டுரைகளை ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார்கள். 176 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 170. புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கட்டுரைகள் அடங்கிய நூல். கட்டுரைகள் முழுமையாக ஆசிரியருக்கே சொந்தமானவையாக இருக்கின்றன. வாருங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். தான் வாழ்ந்த ஊரை பற்றிய ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஆர்வமே முதலில் பாராட்டுக்குரியது. உங்களுடைய ஊரினுடைய
வளத்தையும் பின்னணியையும் அதன் வளர்ச்சியையும் உழைத்தவர்களையும் ஆவணப்படுத்தும் விதமாக இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆக இந்த 7 குறும்பனை நாடும் இஞ்ஞாசியாரும் என்கிற அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கிற உங்களுக்கு முதற்கண் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. குறும்பனை அது உங்களுடைய ஊரு. இந்த 7 குறும்பனை இந்த பெயர் எங்கிருந்து வருகிறது? இதனுடைய பின்னணி என்ன? நான் என்னுடைய ஊரின் பெயரைத்தான் என்னுடைய பெயருக்கு முன்பாக போட்டு என்னுடைய அந்த இலக்கிய உலகிலே நான் அறிமுகமானதே என்னுடைய ஊரின் பெயரை போட்டுதான். குறும்பனைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு அப்படின்னு உள்ளது எனக்கு தெரியாது. சொந்த ஊர், அம்மா ஊர், இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய அந்த குறும்பனையின் உள்ள பேரை சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சில ஆய்வாளர்களினுடைய நூல்கள், அது கடல் ஆய்வாளர் ஒரிசா பாலசுப்ரமணியம்னு சொல்லக்கூடியவர், அது மாதிரி புலவர் கோடிமுனை மீ காசுமானுடைய நாவலந்தீவும் உரிமை மாந்தர் வரலாறும் அப்படின்னு உள்ள ஒரு நூல்களில் உள்ளது. ஏறக்குறைய 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் கொண்ட ஒரு குமரி கண்டம், லெமூரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அந்த கடல் கொண்ட குமரி கண்டத்தை பற்றி ஆய்வு செய்தவர்களுடைய ஆய்வு நூல்களை படித்ததனுடைய அடிப்படையில் அதில் ஒரு 7 நாடு அந்த குமரி கண்ட லெமூரியா கண்டத்தில், அதில் 7 மதுர நாடு, 7 தெங்க நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு, இப்படி 7 நாடுகள். இது ஒரு தாலுகா அந்த அளவில் இருந்ததாக அந்த நூல்களில் குறிப்பாக போடப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள மிச்சம்தான் நான் இருக்கக்கூடிய குறும்பனை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தமான ஒரு ஊர், நான் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெருமை, அதைத்தான் அந்த லெமூரியா கண்டத்தில் உள்ள 7 குறும்பனை நாடு அப்படின்னு உள்ள விஷயத்தை இதில் போட்டு அதை குறும்பனை நாடும் இஞ்ஞாசியாரும்னு போட்டிருக்கலாம். ஆனால் இந்த 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறுகளை சொல்றதுக்காகத்தான் அதை 7 குறும்பனை நாடு அப்படின்னு அந்த பேரையே கொண்டு வந்தேன். ஸோ ஒரு மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட அந்த ஒரு மக்களினம், அதன் பின்னணியில் வாழக்கூடியவர்கள் தான் இந்த குறும்பனை மக்கள் என்கிற அந்த ஒரு நீட்சியை, மிக நீண்ட பண்பாட்டு பின்னணியை ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமாக மேற்கோள்களோட முதல்ல சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக்சுவலா குறும்பனை பகுதி மக்கள் எப்பொழுது கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறார்கள்? இஞ்ஞாசியாருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். குறும்பனை மக்கள் முன்னாடியெல்லாம் அந்த பாம்புகளை வழிபட்ட, சிறு சிறு தெய்வங்களை வழிபட்ட அந்த மக்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. கடலோர பகுதியினுடைய மக்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. சபேரியார் வந்த பிறகுதான், அது பூவாரிலிருந்து பள்ளம் வரைக்குமான பகுதிகளில் சபேரியார் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு, விவிலியத்தை சுமந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரசங்கம் செஞ்சு அவங்கள கிறிஸ்தவர்களாக அது மதம் மாற்றிய பிறகுதான் அவங்களுக்கு இந்த இறை நம்பிக்கை, கத்தோலிக்க இறை நம்பிக்கை அப்படின்னு வந்தது. இயேசு சபையை உருவாக்கிய இஞ்ஞாசியார் தான் அந்த சவேரியாரினுடைய தோழர். இவங்க தான் அந்த நேரத்தில் இணைந்து பணி செய்தவர்கள். சவேரியாரை கூட வேற இந்தியாவுக்கு மறைபரப்பு விஷயங்கள் செய்த மிஷனரி ஒர்க்கு செய்கிறதற்காகவே அனுப்புனதில் இஞ்ஞாசியாருக்கு பெரிய பங்கு உண்டு. அந்த வகையில் மறைபரப்பு பணிகளுக்காக வந்த சவேரியார் தான் தன்னுடைய ஆசான், தன்னுடைய சக தோழன் இஞ்ஞாசியாரினுடைய பேரில் இங்கே ஒரு ஆலயத்தை அமைக்கணும்னு உள்ளதை பேரை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உள்ளது தான் ஒரு புரிதல். அந்த வகையில் தான் அவருடைய காலத்தில் ஒரு போர்ச்சுக்கல் கட்டடக்கலையோடு கூடிய ஒரு ஆலயம், ஒரு பழம்பெரும் ஆலயம் குறும்பனையில் கட்டப்பட்டிருந்த அதனுடைய பீடத்தினுடைய
வடிவமைப்பும் போர்ச்சுக்கல் அந்த கட்டடக்கலையினுடைய சிறப்பை சொல்வதாக இருந்த அந்த பழம்பெரும் கோயில், அந்த கோயிலெல்லாம் சீசப்பிள்ளையா இருந்திருக்கிறேன்னு உள்ளதே எனக்கு இன்னைக்கு ஒரு பெருமையாக இருக்கு. அந்த கோயில் இன்னைக்கு இல்லை. புதிய கோயிலை கட்டிட்டாங்க, புதிய கோயிலுக்கு மக்கள் வந்துட்டாங்க, பழைய கோயிலையெல்லாம் இடிச்சிட்டாங்க. நம்ம பாரம்பரியம், பழைய கட்டிடக்கலைகள், பழைய பீடங்களினுடைய தன்மைகள் எல்லாம் முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த வரலாறுகள் அழிஞ்சிட்டு. அப்போ அந்த ஒரு விஷயம் இஞ்ஞாசியார் இங்க புனிதராக பாதுகாவலராக இந்த ஊருக்கு வந்ததுனால, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 கடற்கரைகளில் தான் இஞ்ஞாசியார் பாதுகாவலர். ஒன்று குறும்பனை, இன்னொன்று கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளம். அப்போ இதுல இஞ்ஞாசியாரின் மேல அத குருக்களுக்கான ஒரு துறவர சபையை உருவாக்கி, இயேசு சபை என்ற ஒரு உன்னதமான சபையை உருவாக்கி, மனிதன் உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு பயனேதும் இல்லை அப்படின்னு உள்ள விஷயத்தை சவேரியார் வழியாக எல்லா இடத்துக்கும் பரப்பியதுல முதன்மையான ஒரு புனிதர் இஞ்ஞாசியார். அவரை நாங்க பாதுகாவலராக ஏற்றிருக்கிறோம்னு உள்ள ஒரு பெருமை, அந்த பெருமையில தான் இப்ப கடலுக்குள்ளால போகும்போது கூட நான் ஒரு பாட்டு கூட எழுதினேன். குறும்பனை மண்ணின் காவல் தெய்வம் நீரே, கடலில் உடன் நின்று காத்திருப்பாயரணே, பேரிடர் காலங்களில் பெரிதும் உதவி செய்தீர், உம்மை மன்றாடி மகிழ்ந்தோம், உம்மை கொண்டாடி நன்றி புரிந்தோம். இஞ்ஞாசியாரே, லயோலா இஞ்ஞாசியாரே, எங்கள் சந்ததியை காத்து நிற்கும் மெய்ஞானம் நீரே. இந்த பாடலை கூட அந்த புத்தகத்தில் நான் பதிவு செய்திருப்பேன். அப்போ இஞ்ஞாசியாருடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பை உணரக்கூடிய நாங்கள் இந்த இஞ்ஞாசியாருக்கு ஏதாவது அவருடைய பெருமைக்கு, அவருடைய புகழுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னுள்ள ஒரு சின்ன பங்களிப்பு தான் இந்த ஏழ் குறும்பனை நாடும் இஞ்ஞாசியாரும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொன்னது மட்டும் இல்லை, பாடியும் காமிச்சிருக்கிறீங்க. ஆக்சுவலாக வரலாற்று பின்னணியில் பார்க்கும் பொழுது சவேரியாருக்கு முன்பாக தோமையாரே இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் என்கிற வரலாறும் இருக்கிறது. தோமையார் காலத்து கிறிஸ்தவர்கள் நிறைய அந்த கேரளத்து பகுதிகளில் அவர்கள் ஆதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக சமீபத்திய மதமாற்றம் அல்ல, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்தவம் என்பது இங்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த குறும்பனை பகுதியில் அது அவ்வளவு வேரூன்றவில்லை அப்படிங்கிறதையும் நீங்க அதில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. கிறிஸ்தவத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் மக்கள் அந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு கொள்ளலை அந்த தொடக்க காலங்களில். ஆனால் சவேரியாருக்கு முன்பாகவே வந்த சில மிஷனரிமார்கள் இந்த இஞ்ஞாசியாருடைய பெயரில் ஒரு சிறிய ஆலயத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். சவேரியார் அந்த ஆலயத்திலிருந்து தான் தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறாருங்கிறதையும் ரொம்ப அருமையா அதுல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. சவேரியாருக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த அந்த பகுதி மக்கள் எல்லோருமே கிறிஸ்துவை அந்த உண்மையான இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவரை தாங்கள் பார்த்து அஞ்சிய இயற்கையையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இறைவன், அவரை நம்பி முழுமையாக வாழ முடியும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதனால அந்த சேசு சபை நிறுவனரான இஞ்ஞாசியாருக்கே ஒரு அந்த ஆலயம், அதுவே அவரே உங்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கிறார். அந்த விஷயங்களை ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த கட்டுரைகள் உங்களோடு சேர்ந்து கட்டுரைகளை வழங்கி இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. குறிப்பா சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்கள், அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இதுல முக்கியமா அந்த ஸ்டாலின் அவர் என்னுடைய தோளோடு தோள் நின்ற, என்னுடைய இலக்கிய பணிகளில் என்னுடைய ஒரு கரமாக நின்ற ஒரு தோழன். எதிர்பாராத விதமாக ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார். அவருக்கு இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாகவே நான் அவருக்கு இதய அஞ்சலியை செலுத்துகிறேன். அவருடைய உழைப்பு, இந்த நூலுக்காக அவர் செய்த பல பணிகள், அவருடைய உழைப்பு மிகச் சிறப்பானது. ரொம்ப இளமையை காலத்தில் ரொம்ப ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு பல்வேறு விதமான குறும்பனையை பற்றியான தரவுகளை சேகரித்ததில் முதன்மையான பங்கு அவருக்கு. அவர் இறந்த பிறகுதான் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அவருக்கு முழுமையாக இதன் மூலமாக, மாதா தொலைக்காட்சி மூலமாக நான் நன்றி கூறியவனாக இருக்கிறேன். அப்போ ஃபாதர் ஸ்டீபன்
கன்னியாகுமரி அந்த நம்ம கோட்டாறு மறை மாவட்டத்தில் குறும்பனை பங்கில் ஒரு 5 வருஷமாக பணி செய்தார். அவர் இருக்கும்போது தான் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம், அந்த பீடத்தை மிகப்பெரிய பீடம், ஒரு ஒரு அழகியலோடு, ஒரு ஆன்மீகத்தோடு, ஒரு பக்தி முயற்சியோடு பார்த்து பார்த்து செதுக்கிய ஒரு பீடத்தை உருவாக்கிய நேரத்தில் அவரோட நான் பங்கு பேரவையில் இருந்து பணி செய்ததுனால அவருடைய பணியும் ரொம்ப பாராட்ட வேண்டிய பணி. என்னுடைய பல இதுகளில் வந்து குறும்பனையினுடைய மண்ணின் மைந்தர்கள் குருக்கள், குறும்பனையினுடைய மண்ணை சார்ந்த அருட்சகோதரிகள், குறும்பனையினுடைய வரலாறு, குறும்பனை பள்ளியினுடைய தாளாளர் என்ற முறையில் அவர் அந்த நூலுக்காக மிகப்பெரிய பங்களிப்பாற்றியிருக்கிறாரு. அதோட ஃபாதர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மை விட்டு மறைந்த ஃபாதர் மரியதாசன், அவர் ஒரு கட்டுரை இந்த இதுக்காகவே எழுதியிருக்கிறாரு. ஃபாதர் செர்வாசியூஸ் இப்போவும் இருக்கிறாரு. ஃபாதர் செர்வாசியூஸ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இப்படி அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய 10 குருசடிகள், அதை பற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இப்படி எல்லாருடைய பங்களிப்பையும் மாற்றித்தான் இந்த நூல் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி இஞ்ஞாசியாருடைய நவநாள், அதை வந்து அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். இஞ்ஞாசியாரை பற்றிய பாடல்கள், ஃபாதர் ஏ ஸ்டீபன் எழுதின பாடல், குறும்பனை பனிப்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல், நானும் என்னுடைய மனைவியும் எழுதியிருக்கக்கூடிய பாடல், அதுகளை எல்லாம் பதிவு செய்து, குறும்பனை என்பது ஒரு 5 நிலங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய பாரம்பரிய, ஒரு புராதன, ஒரு வளமையான ஒரு பகுதி. அது மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த முல்லை, வயலும் வயல் சார்ந்த மருதம், கடலும் கடல் சார்ந்த நெய்தல், பாலை நிலங்களை மணல் மேடுகளை கொண்ட பாலைவனம் என்று 5 நிலங்களையும் கொண்ட ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம். ஏறக்குறைய இன்னைக்கு தான் அதுக்கு 6500 மக்கள் தொகை. அப்போ இந்த ஒரு கிராமம் ஏறக்குறைய 1 சதுர கிலோமீட்டர் சுற்றளவு தான் அதனுடைய பரப்பளவு. அப்படி 1 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல 5 நிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு வளமான ஒரு ஊர் அப்படின்னு உள்ள விஷயத்தையும் அந்த இதுக்கு கூட பதிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஊரை பற்றிய இது. இன்னும் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஊரை பற்றியான பதிவுகளை இப்படி நூல்களாக கொண்டு வர வேண்டும்ன்றதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த இதில் எந்தெந்த விஷயங்களை கொண்டு வந்தால் அந்த ஊரினுடைய சிறப்பை ஒரு நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியை கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு முதல் முயற்சி. இந்த ஊர்களை பற்றிய வரலாறுகளை எழுதக்கூடியவர்களுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் அதை எழுதியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பதிவு. இந்த புத்தகத்தை வாசித்தோம் அப்படின்னா குறும்பனை அப்படிங்கிற ஊரினுடைய ஒட்டுமொத்த காரியங்கள், விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். 1 சதுர கிலோமீட்டர் சுற்று வட்டார பரப்பளவு கொண்ட அந்த ஊர்ல இருந்து 33 குருக்கள் வந்திருக்கிறார்கள், ஏறக்குறைய 31 அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள், இன்னும் நிறைய அறிஞர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பா இதில் இந்த புத்தகத்துல எந்த அளவுக்குன்னா 98ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் பெற்றவங்க யாரு, 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் யாரு என்று அத்துணை பேர்களையுமே உள்ள பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இது வந்து கண்டிப்பாக உங்க ஊருக்கு செய்யக்கூடிய ஒரு பெருமையாக, ஊரில் உள்ள எல்லா மக்களையும் கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. ரொம்ப அழகையா சொல்லியிருக்கிறீங்க. அதுல குறிப்பா அந்த 5 வகை நிலங்களையும் உள்ளடக்கிய ஒரே ஊர், அந்த ஒரு பெருமை இந்த ஊருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய ஊர்கள் இருக்கலாம், ஆனா இந்த ஊருக்கு 5 வகை நிலங்களும் ஒரு ஆதரவாக இருக்கிறது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. இந்த புத்தகம் வந்து முக்குவர் கலாச்சாரத்தை பத்தி பேசி இருக்கிறது, அதை சொல்லியிருக்கிறீங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 95% மக்களும் முக்குவர்கள். ஒரு 5% மக்கள் பரவா சமூகத்தில் உள்ள இருப்பாங்க. இந்த முக்குவர்களுக்கு அதிகமாக அந்த முக்குளிச்சு
உள்ள கடலுக்குள்ளால முத்தெடுக்கக்கூடிய அந்த மூச்சு பிடிச்சு கடலுக்குள்ளால முக்குளிச்சு போய் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அதிகம், அவங்களுக்கு மூச்சு அதிகமான பிடிச்சு இது பண்றது. இங்கேருந்து தூத்துக்குடியில போய் முத்தெடுக்கிறதா இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்ட முக்குவர்கள் தான் முதல்ல போய் முக்குளிச்சு அங்கேருந்து முத்துக்களை எடுத்ததும், அதுக்கு பிறகு அந்த பரவா மக்களை அங்கே வந்து முத்து எடுக்கிறதுக்காக பயிற்சி கொடுத்ததும், அவர்களை வச்சு இது பண்ணதும், அப்படி ஒரு நிகழ்வுகளுக்கு சொந்தக்கார மக்கள் இவர்கள். வந்து இலங்கையிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் இங்க வந்து பூர்வீகமாக கொண்ட மக்கள் சமூகம். இது வந்து ஒரு இனக்குழு. தமிழ்நாட்டில் ஒரு 16 இனக்குழுக்கள், முக்குவர், அரையர், முகையர், செம்படவர், மரைக்காயர், பட்டினவர் என்று இருக்கக்கூடிய மீனவர்களினுடைய ஒரு 16 இனக்குழுவில் ஒன்று முக்குவர் இனக்குழு. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடியிலிருந்து தொடங்கி ஆரோக்கியபுரம் வரைக்கும் ஆன பகுதிகளில் வந்து இந்த முக்குவர்கள் இருக்கிறாங்க. இடையில 1-2 ஊர்கள் கன்னியாகுமரி, கோவளம், அப்புறமா இங்கே புத்தந்துறை, கேசவம்புத்தந்துறை, பொலிக்கரை, பெரியக்காடு, ராஜாக்கமங்கலம் என்று சில பகுதிகளை தவிர மீதி எல்லா இடத்துலையும் இந்த முக்குவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதில் மிகப்பெரிய வல்லுநர்கள், சுறா மீன் பிடிக்கிறதுல வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள், கடலுக்குள்ளால தங்கி மீன் தொழில் செய்யக்கூடியவர்களில் வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள், கட்டுமரங்கள் செய்கிறதுல, விசைப்படகுகள் செய்கிறதுல, நாட்டுப்படகுகள் செய்கிறதுல, அதனுடைய தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுல, தொழில் கருவிகளை உருவாக்குறதுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தூண்டில் இந்த தூண்டில்ல இந்த மீன் தான் 1ஆம் நம்பர் தூண்டன்னா அதில் சுறா மீன் தான் பிடிக்க முடியும். 10ஆம் நம்பர் தூண்டன்னா அதில் அயில மீன் தான் கிடைக்கும். 14ஆம் நம்பர் தூண்டன்னா கிளாத்தி மீன் தான் பிடிக்க முடியும் என்று தூண்டில்களின் தன்மைகளை, தூண்டில்களின் எண்ணெய் வச்சுக்கிட்டே அந்தந்த மீன்களை பிடிக்கிறது. ஒரு ஆழத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் ஆழத்திற்கு தூண்டிலை விட்டு ரோலை போட்டு இருக்கக்கூடியவங்க அங்கே மீன், அதாவது இரையை கொத்தக்கூடிய மீன் வந்து என்ன மீனுன்னு சொல்லிட்டு மேலே 50 மீட்டருக்கு மேலே இருந்து கணிச்சு சொல்லக்கூடிய அந்த மக்களினுடைய தொழில்நுட்பம். அப்போ இது யாருக்குமே, இவங்களுக்கு யாரும் பயிற்சி கொடுத்ததோ அல்லது யாரும் எங்கேருந்தோ வந்த தொழில் பயிற்சி கொடுத்து வந்தது அல்ல. தங்களுடைய பாரம்பரிய அனுபவ அறிவு, அப்பா கொண்டு போயிருப்பார், தாத்தா கொண்டு போயிருப்பார், அவங்களிடமிருந்து கிடைத்த அந்த பாரம்பரிய அறிவை வைத்து இவர்கள் இந்த தொழிலை செய்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த முக்குவர்கள் கடலை விட்டு விலகாமல், கடலும் கடற்கரையும் கடலோடிகளுக்கு சொந்தம் என்று விடாப்பிடியாக பிடிச்சிட்டு அந்த கடற்கரையை விட்டு வெளியேற்றுறதற்காக பல்வேறு முயற்சிகள், பல்வேறு திட்டங்கள், கார்ப்பரேட்டுகளின் சதிகள் எல்லாம் வந்த பிறகும் இது கடல் எங்களுடைய சொத்து, கடல் எங்கள் தாய், கடற்கரை எங்கள் தாய்மடி அப்படின்னு விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கடலும் கடற்கரையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. கடலில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆபத்துகளை ஏற்பட விடாமல் தடுப்பதற்காக இவர்கள் தடுத்துட்டு இருக்கிறதுனால தான் கரைப்பகுதியிலையும் விவசாய நிலங்கள்லையும் சுற்றுச்சூழல் சமநிலையில் இருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ அது அழிஞ்சு போயிருக்கும், கந்தக பூமியாக மாறி போயிருக்கும். அப்போ இந்த முக்குவர்களினுடைய பங்களிப்பு என்பது அந்த கடலையும் கடல் வளத்தையும் இயற்கையையும் பாதுகாப்பதில் மிகப்பெரிய அளவிற்கு பங்களிப்பு ஆற்றிட்டு இருக்கு. முக்குவர்கள் அந்த வகையில ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல வாசிக்கும் பொழுது 82வது பக்கத்தில் அம்மானையும் ஹாக்கியும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறீங்க. இந்த ஹாக்கி விளையாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் தொடர்பு இருக்கிறதா, அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு, அதாவது எப்படின்னா, நாங்கள் சின்ன பையங்களா இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அப்போவே எங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் இதில் வந்து பிளாஸ்டிக்குகளை சேகரிக்கிறது, பிளாஸ்டிக்குகளை அந்த பந்து மாதிரி உருட்டி அந்த இதை வச்சு தான் அம்மானை. அப்போது பிளாஸ்டிக் பெரிய அளவுக்கு பயன்பாட்டுக்கு வரல, இருந்தாலும் 1-2 இதுகளில் இருக்கிறத அந்த நேரமே அந்த பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்திடணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதோ என்னோ தெரியல. அம்மானை அப்படின்னு உள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு, அது கடற்கரையில் கடலுக்கும் கடற்கரை மணல் பகுதியிலையும் மிக நீண்ட மணல் பரப்பு இருக்கும். இப்போ இல்லை. இப்போ கடலுக்கும் கடற்கரை குடியிருப்புகளுக்கும் இடையில ஒரு சீன மதில் சுவர் போல அலைதடுப்பு சுவர் அப்படின்னு உள்ள இது இருக்கு. கடற்கரையும் அழிஞ்சு போச்சு.
அப்போ மிக நீண்ட கடற்கரை. நாங்கெல்லாம் எங்கள் வீட்டில இருந்து ஒரு 5 நிமிஷம் ஓடுனாதான் கடலை போய் எட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த நேரத்தில் அந்த கடற்கரையில் எங்கள் அண்ணன்மாரு இந்த விளையாட்டுகளை விளையாடுவாங்க. நாங்கள் அவங்க பின்னால் ஓடுவோம். அந்த தென்னை மட்டையை எடுத்துட்டு அதை செதுக்கி வச்சுட்டு அந்த பந்து, அந்த பிளாஸ்டிக் பொருட்களால் உருண்டையாக வடிவமைக்கப்பட்ட அந்த பந்தை வச்சு அங்கேருந்து இங்கே வரைக்கும் அடிப்பாங்க. அந்த மட்டையை எடுத்து அடிக்கிறது, அடுத்த தடுப்பாட்டம், அவர் தடுப்பார். இது அந்த பக்கம் அந்த எல்லைக்கு போயாச்சுன்னா ஒரு கோலு, இந்த எல்லை போயாச்சுன்னா இவங்களுக்கு ஒரு கோல் அப்படின்னு உள்ளது மாதிரி எந்த விதமான இந்த ஹாக்கி விளையாட்டு தொடங்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இப்படி ஒரு விளையாட்டு. மீனவர்கள் எப்படி தங்களுடைய முகவரியை கொடுத்திருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய விளையாட்டு எந்த விதத்திலுமே அரங்கேறல அப்படின்னு உள்ள விஷயமே பதிவு பண்றதுக்காகத்தான் அந்த கட்டுரையை நான் அதில் எழுதியிருக்கிறேன். குறும்பனை என்கிற ஒரு ஊர், அங்கு வாழக்கூடிய மக்கள், இவர்கள் எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு பதிவாக இந்த ஏழ் குறும்பனை நாடும் இஞ்ஞாசியாருங்கிற இந்த புத்தகம் வந்திருக்குது. ரொம்ப அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கும், உங்களோடு இணைந்து உழைத்திருக்கக்கூடிய, கட்டுரைகளை கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள் சார். அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பலர் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய வாழ்வியலையும் கட்டுரைகளாக, கதைகளாக, சிறுகதைகளாக, புதினங்களாக, கவிதை நூல்களாக படைத்திருக்கிறார்கள். அப்படி புதிய படைப்புகளை படைத்தவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய படைப்புகளை உலகறிய செய்கிறோம். என்ன நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.